ஃப்ரெண்ட்ஸ், நெஸ்டிங் மெட்டீரியல்னால் காலில் டேமேஜ் ஆன ஒரு சிக்கனுடைய வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெஸ்டிங் மெட்டீரியல் நல்லா மாட்டி காலே வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி புழைக்க வைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த சிக்கு வந்து நெஸ்ட் அவுட் ஆகி நல்லாவே பேரண்ட்ஸ் கூட பறந்து பழகி ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே பழகிருச்சு. இந்த வீடியோவில் பாருங்கள், பெட்டி மேலே உட்காந்துருக்கும், நல்லா பறக்குது, ஹேங்கிங்லாம் பண்ணுது. ஃபீமேல் பேர்டாக தான் இருக்குது. அதனால் இது வந்து ப்ரீடிங்க்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாருங்கள், நல்லா உட்காந்து பாருங்கள், கிழிச்சு பாருங்கள். நெஸ்ட் பாக்ஸில் நல்லா உட்காந்துருக்கு பாருங்கள், நடக்குது. பார்த்தா கால் இல்லாத மாதிரியே இல்லை, நல்லா வந்து ஓப்பன் பிளேஸில் இருந்ததால் நல்லா பறந்து நடந்து நல்லா பழகிருச்சு. ஸோ இது வந்து நம்ம உத்து பார்த்தா தான் கால் இல்லை அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியும். நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ணதால் பிளட் லாஸ் எதுவும் ஆகாமல் பேர்டும் வந்து உடம்பு இளைக்காமல் நல்லா ஹெல்த்தியாகவே வெளியே வந்துருச்சு. சிக்கு வெளியே வந்து ஒரு 10 நாள் கிட்ட ஆச்சு. இப்போ நல்லாவே பறந்து நல்லாவே நீட்டாக சாப்பிட்டுருக்கு. பாருங்கள் எப்படி நடக்குது பாருங்கள், காலையில் எப்படி நடக்குது பாருங்கள். பேர்டு வந்து தெளிவாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் பேர்டு, என்கிட்ட 7 இயர்ஸாக இருக்குது. இதுக்கும் அதே மாதிரி நெஸ்டிங் மெட்டீரியல் மாட்டி கால் ப்ராப்ளம் ஆனது தான். இது இப்போ என்கிட்ட ரெகுலராக பீட் ஆகிட்டுருக்கு. ஆனால் ரெகுலராக பீட் பண்ணுற மாதிரி இது கிடையாதுங்க. இது வந்து வேறு மெத்தேடில் பீட் பண்ணிகிட்ருக்குங்க. ஏன்னா இதனால் மேட்டிங் பண்ண முடியாது. அதனால் இது ஆர்டிஃபிஷியலாக தான் பீடிங் பண்ணிகிட்ருக்குங்க. ரெகுலராக எனக்கு 2லேருந்து 3 குட்டி வரைக்குமே ஆகுதுங்க. இந்த பேர் ஒரு 7 to 8 இயர்ஸ் ஆச்சு. இதுவும் நல்லாவே ஸ்டாண்ட் பண்ணி பழகிருச்சு. பார்த்தா கால் இல்லை அப்படிங்கிற விஷயமே தெரியாது. தேங்க்யூ.